நமக்கு ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும். லைக் a ஈக்குவல் டு ஹலோன்னு வச்சுக்கிட்டேன். இதுவே நமக்கு வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வேணும்னா நம்ம மல்டி லைன் கமெண்ட் எப்படி பண்ணோம், 3 குவாட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும்னா லென்த்துன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, LEN ஆஃப் பி. செக் பண்ணலாமா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 49 கேரக்டர்ஸ் இருக்குது. 1 2 3 4ன்னு மொத்தம் 49 கேரக்டர்ஸ் இருக்குது. ஏக்கு செக் பண்ணலாம். ஏக்கு வந்து டோட்டலாக 5 கேரக்டர்ஸ், HELLO. சில கண்டிஷ்னல் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்கில் பண்ணலாம். லைக் வந்து நான் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஹாய் ஹலோன்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஹாய்ன்ற வேர்டு வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், ஹாய் இந்த வேர்டு கொடுத்து இன் அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தனா இருந்தால் எனக்கு வந்து ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். ஒர்க்கா ட்ரூன்னு ட்ரூன்னு இருக்கா. இதுவே வந்து வேற வேர்டு தரேன், லைக் பைத்தான் தரேன். பைத்தான் இதில் இருக்கான்னு செக் பண்ணலாம். பைத்தான் இல்லை, ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இதே பைத்தான் வந்து இதில் இல்லைன்னு நான் வந்து சொல்கிறேன், அது ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணலாம். நாட் இன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், ட்ரூன்னு வந்திருக்கு. பைத்தான்ற வேர்டு வந்து இதில் இல்லை. இதுவே நான் வந்து ஹலோன்னு போடுறேன், ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா ஹலோன்ற வேர்டு இதில் இருக்குது. ஸோ நாட் இன் கீவேர்டு வந்து நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து ஸ்லைசிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்ட்ரிங்ஸில். ஸ்லைசிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிவைட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது. நான் பின்னு ஒரு வேரியபிளில் வந்து வேர்ல்டு அப்படின்ற ஒரு கேரக்டர் வைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பின்ற வேரியபிளில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் வரையும் நான் கட் பண்ணலான்னு நான் சூஸ் பண்ணுறேன்னா செகண்ட் பொசிஷன்லேருந்து ஃபோர்த்துனா அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸை கொடுக்கணும், அதாவது 5 பின் கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு RLDன்னு கிடைக்கும். வேர்ல்டு அப்படின்ற ஒரு நீங்கள் வேர்டு எடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா எப்போவுமே ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் அ கேரக்டர் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4. ஸோ 0 1 2. ஸோ ஸ்டார்டிங் என்ன கொடுத்தேன், 2ன்னு கொடுத்தேன். ஸோ R, அப்புறம் RLD. இப்போ 5க்கு முன்னாடி எனக்கு 4. ஸோ 2லேருந்து 4 வரையும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதுவே நான் இங்கே 6 கொடுத்தாலும் எனக்கு RLD தான் பிரிண்ட் ஆகும், ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கிடையாது. இதுவே நான் இங்கே வந்து 4ன்னு தரேன்னா அப்போ எனக்கு வந்து வெறும் RL மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் தான் நமக்கு வந்து ஸ்லைஸ் ஆகி பிரிண்ட் ஆகும்.
கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்எல்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேணும். ஸ்டார்டிங்லேருந்து 4th இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் ஃப்ரீயாக விட்டுறேன், எதுவுமே டைப் பண்ணல. எண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் தான் தரேன். கொடுத்தேன்னா WORL வருது. 4th இண்டெக்ஸ் நமக்கு வரல, இது வந்து கட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு எண்டிங் இண்டெக்ஸ் வெரி வேணும், பட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன், நான் 1ன்னு தரேன். ஸோ 1னா பிரிண்ட் பண்ணும்போது ORLD ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து லாஸ்ட் வரையும் வரும். இந்த மாதிரி ரிவர்ஸ்லையும் கொடுக்கலாம். லைக் வந்து ரிவர்ஸில் வரப்போ இது எப்படி வரும்னா கடைசியாக இருக்கிற அந்த D வந்து -1ல் வரும். -1 -2 -3 -4 -5. அப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா -5லேருந்து -1 வரையும் தரேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? WORLன்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது -5ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் W, -1ன்றது லாஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன -2 வரையும் தான் நமக்கு வந்து இதாகும். இது கட் அவுட் ஆயிரும். தட்ஸ் வாட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கிறது. ஒரு வேர்டை எப்படிலாம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம், நமக்கு தேவையான போர்ஷனை மட்டும் எப்படி கட் அவுட் பண்ணி எடுக்கலான்றது தான் ஸ்லைசிங் சொல்லுவாங்க.